அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கால ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தாவேக அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்தான விவரங்கள். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களிலே நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட சோதனையை வரவேற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை, அது மட்டுமல்லாமல் மேலும் சில ஊழல்கள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மேலும் சில ஊழல்கள் தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், திமுக ஆட்சி காலத்திலே பிஜிஆர் எனர்ஜி ஊழல் விதிமுறைகளை மீறி ஒப்பந்தம் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டு அதன் பிறகு அது வெளிச்சத்துக்கு வந்த பிறகு ரத்து செய்யப்பட்டது. அதே போன்று கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் கிட் வழங்குவதில் நடைபெற்ற முறைகேடுகள், பொங்கலுக்கான வேட்டி சேலை திட்டத்தில் நடைபெற்ற ஊழல், திமுக ஆட்சி காலத்திலே போக்குவரத்து துறையின் சார்பில் பின்பக்கமாக வாகனங்களில் ஒட்டக்கூடிய ஒளி எதிரொலிப்பு பட்டைகளை குறிப்பிட்ட நிறுவனத்திடம் இருந்துதான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதாக நடைபெற்ற முறைகேடு, பூச்சிக்கொல்லி மருந்து கொள்முதல் தொடர்பான முறைகேடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட முறைகேடு என்று திமுக ஆட்சியிலே நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் தொடர்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் என்கின்ற நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்விக்கும் விடை காண வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துபாய் பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து தமிழகத்திலே 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருந்த நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் இதுவரை எந்த முதலீட்டையும் செய்யவில்லை. அது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.